ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளா சுந்தரவல்லி தான் அந்த வீட்டுக்கு எஜமானியா இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல சுந்தரவல்லி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நந்தினி தான் அந்த வீட்டுக்கு எஜமானியா உட்கார வைக்க போறாரு நம்ம சூர்யா சார். அதுவும் தாய் குலத்தை வெறுப்பேத்துறதுக்காக கிடையாது, சுந்தரவல்லிக்கு தக்க தண்டனை குடுக்கறதுக்காகவும் நம்ம நந்தினி மேல வச்சிருக்க அன்புக்காகவும் இவ்வளோ நாள் நம்ம நந்தினிய கஷ்டப்படுத்தினதுக்காகவும் அதுக்காக தான் இப்ப நம்ம நந்தினிய வந்துட்டு எஜமானியா ஆக்கப் போறாரு. அதுல நம்ம சுந்தரவல்லி என்ன பிரச்சனை பண்றாங்க, நம்ம சூர்யா சார் இது எல்லாத்தையும் மீறி எஜமானியா ஆக்குனாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்படியும் வெற்றிகரமா, அதுவும் மகா வெற்றிகரமா நம்ம நந்தினிய கூட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அது அங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு சமாளிச்சு பேசி எப்படியோ கெஞ்சி கூத்தாடி நந்தினி இல்ல என்னால முடியவே முடியாது சார், அப்படி குடும்பமே வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சுந்தரவல்லி பேசின பேச்சு அப்படி. அப்பதான் சூர்யா சார் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி எங்க அம்மா தான் காரணமா இருக்காங்க நந்தினி. இது எல்லாத்துக்குமே காரணம் எங்க அம்மா தான். தோப்பு காரணம் மட்டும் கிடையாது. எங்க அம்மா சொல்லிதான் அவன் இந்த வேலையை பண்ணிக்கிறான். நீ என் கூட தைரியமா வீட்டுக்கு வா. அவங்க உன்னை என்ன கேட்டுருவாங்கன்னு பார்க்கலாம். தப்பு எல்லாமே அவங்க மேல இருக்கும்போது அவங்க உன்னை என்ன கேட்ட முடியும் நந்தினி, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் அந்த குடும்பத்துக்கே ஒரு விஷயம் விளங்குது. அப்ப இவ்வளோ நாள் தப்பு பண்ணிக்கிட்டு யாருக்கும் தெரியாதுன்றதுனால தான் இவ்வளோ பாடுபடுத்தியிருக்காங்க. இதுக்கு மேல கண்டிப்பா வந்துட்டு சூர்யா சார் சும்மா விடமாட்டாங்கக்கா. நீங்க தைரியமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் சரி, சிங்காரமும் சரி, அவங்க பாட்டியும் சரி, நீ போ நந்தினி, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இதுக்கு மேல ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ இங்க வந்துரு. நம்ம ஒண்ணா இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லவும், நம்ம நந்தினிக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க. அதோட சூர்யா சார்கிட்டயும் சொல்றாங்க, சார் இதுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க அக்காவ நாங்களே வச்சுக்கிறோம். ஏன்னா எங்க அக்கா கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு மேல கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் வராது. நான் உங்க அக்காவுக்கு பக்கபலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் கூட்டு போறாரு. என்னடா இது இவ்ளோ பெரிய மாற்றம் இவரு மனசுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்லயே இருந்து இருந்து பணம், பதவி, அந்தஸ்து, கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இருந்து அன்புன்ற ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே மறந்துட்டு, இங்க வந்து எதிர்பாராத விதமா பொங்கலுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பு மட்டும் தான். காசு, பணம் அதெல்லாம் எதுவுமே லாய்க்கு இல்ல. அன்பு மட்டும் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்ந்ததுனால தான் சூர்யா சார் இவ்ளோ வந்துட்டு பண்றாரு. இதோட அன்போட விளைவாக தான் சுந்தரவல்லி அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, வீட்டுக்கு நந்தினிய கூட்டு போறாரு. கூட்டு போனதுமே வந்துட்டு, "இந்த வீட்ட விட்டு வெளிய போ. உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இந்த வீட்டுக்கு இதுக்கு மேல என் மனைவி தான் வந்து எஜமானியா இருக்கணும். அப்படி முடியாதுன்னா சொல்லுங்க. நானும் என் மனைவி இந்த வீட்ட விட்டு வெளியேறோம்." அப்படின்னு சொல்லவும் ஒண்ணுமே புரியல. என்னடா இது இவன் ஏதோ ஒளறிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது தான் அருணாச்சலையா கிட்ட எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க நம்ம சூர்யா சார். "டாடி நந்தினிக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. உங்க மனைவி தான் வந்து என் பொண்டாட்டிய வந்துட்டு இந்த வீட்ட விட்டு அனுப்பணும். அது மட்டும் இல்லாம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு பண்ண காரியம் தான் டாடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லவுமே அருணாச்சலாவுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து நம்ம சுந்தரவல்லிய வீட்ட விட்டே அனுப்புறாங்க. வீட்ட விட்டு அனுப்புனதுனால நம்ம சுந்தரவல்லி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.